हम्म रेडी करना एक्शन। एक लिए एंगे जाने पे बेटे ये हां पूरा हां ये திருவனுக்கு போறியா திருவனுக்கா திருவனுக்கா ஓடு 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 என்ன வேறாப்புல பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். டீ குடிக்கிற கேப்ல நண்பன் கண்ணா பிடிச்ச குட்டி கிழவா தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கலவா பாறையோட நடமாட்டம் அதிகமாக இருக்கனால நம்ம கண்ணா வந்துட்டு கீழி மீனை தாங்க உயிரறையாக கட்டி விட போகிறாரு. கடல் ரொம்பவே தெளிவாக இருக்குது இன்னைக்கு. அதனால் கண்டிப்பாக மீன் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. தூண்டில் விட்ட உயிர் கிளியை எவ்வளோ ஷார்ப்பாக கவனிச்சிருக்காரு பாருங்க கடலுக்குள்ள. திருவனுக்கா திருவனுக்கா கூட கொண்ட கூட கொண்ட கடவா தண்டிய நொக்காடி கடவாட சைஸ் கிடக்கா சரி மீன் தான் மாட்டலையே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாங்க நகண்டாங்கிட்டு போனேன். அதுக்குள்ள சூப்பரா ஒரு மீனை தூக்கிட்டாருங்க. எடுக்க வேண்டியதான் ஓட்டம். ஓடு 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 ஆ என்ன வேறாப்புல பிடிச்சிருக்கு. என்னன்னு சொன்ன கொடுத்தான்னு தெரியலையே, எப்படி சொல்லி தந்தான்னு தெரியலையே. கலவா மீன்கள் பொதுவா தடித்த உடம்பையும் பெரிய வாயையும் கொண்டிருக்கும். இதோட உடலமைப்பு வந்துட்டு வெகு தூரம் நீந்தக்கூடிய சக்தி கிடையாதுங்க. அதனால ஒரே இடத்துல தான் அது சுற்றி சுற்றி வாழும். அதுவும் இல்லாம பவளப்பாறைகள் எங்க இருக்கோ அங்கதாங்க அதிகபட்சம் கலவா மீன்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கும். இந்த குட்டி மீனை பாக்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. ஒரு 15 கிலோ சைஸ்ல கலவாவை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். பயங்கர பிரம்மாண்டமா இருக்குங்க. பார்த்தா கொலை நடுங்க வேண்டியதா. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com